இதுல எல்லாருமே பிரதானமா எதை எடுத்துக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய் தோஷம் சொன்னா அந்த லக்ன பாவத்திலிருந்து கணக்கிடுகிறார்கள். லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றா. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிமுறையை எடுத்து பார்க்கும் பொழுது, லக்னம் சந்திரன் சுக்கிரனுக்காவதுன்னு கொடுத்துட்டா. இந்த மூன்றிலிருந்துமே 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு கொடுத்திருக்கா. ஆனால் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு 16 விதமான கண்டிஷன் இருக்கு. அதை யாருமே பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி இருக்கோம். 1000ல் ஒருத்தருக்கு தான் செவ்வாய் தோஷம் இருக்குமே தவிர எல்லோருக்குமே இது போன்று செவ்வாய் தோஷம் என்பது அமைந்திருக்காது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அது ஏன் சார் லக்னம் சந்திரன் சுக்கிரனுக்கு 3 விஷயத்தை எடுத்திருக்கான்னு சொன்னா, லக்னம் என்பது இந்த ஜாதகரினுடைய அந்த ஆன்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த உள்மனதை பற்றியும், சந்திரன் எனக்கூடிய விஷயம் இவருடைய உடல் மற்றும் அந்த வெளி மனசுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜாதகருடைய வெளிமனதை பற்றியும், சுக்கிரன் என்பது களத்திர காரகன் என்பதால் அந்த களத்திர காரகன் இருக்கின்ற இடத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால், களத்திர காரகன்னு சொன்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, அது வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லும். அந்த லைஃப் பார்ட்னர், அந்த வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய அந்த களத்திர காரகனாகிய சுக்கிரன் இருக்கின்ற இடத்திலிருந்தும் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம்ங்கிற மாதிரி சொல்லி இருக்காளே. இதற்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம்ங்கிறார். வார்த்தைகள் சற்று தடிப்பான வார்த்தைகளாக வந்து விழும். பேச்சின் மூலமாக இவர்களுக்கு பிரச்சனை என்பது வரலாம் என்பதால் அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்றது. 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனங்களை பற்றி பேசினாலும் குறிப்பாக தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த 4ஆம் பாவத்தை கொண்டுதான் கற்பு நிலை என்பதையும் தீர்மானிக்கிறார்கள். அதிலே போய் ஒரு செவ்வாய் என்கின்ற கிரகம் பலம் இழந்தோ அல்லது பகையோடு அம்சத்திலே அமர்ந்திருந்தால் அவருடைய இந்த கேரக்டரல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அப்படிங்கிறதுக்காக அந்த 4ஆம் பாவத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. 7ஆம் இடம் என்பது அந்த வாழ்க்கை துணையினுடைய நலத்தினை பற்றி குறிக்கிறது. அந்த இடத்திலே சென்று செவ்வாய் பலமிழந்து காணப்பட்டால் அந்த இடத்திலே இந்த செவ்வாய் மூலமாக அந்த வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலே பிரச்சனைகள் என்பது வரலாம் என்றும், 8ஆம் இடம் என்பது இந்த தனிப்பட்ட ஜாதகனுடைய ஆயுள் ஸ்தானத்தையும், அதே பெண்ணாக இருக்கின்ற பட்சத்திலே அது மாங்கல்ய பலத்தினையும் குறிக்கிறது என்பதால் அந்த இடத்திலே செவ்வாயானவர் பலமிழந்து இருந்தால் அவர் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வரும் என்பதையும், 12ஆம் இடம் என்பது சயன சுகஸ்தானம்ங்கிறார். அதாவது தம்பதியரை பொறுத்தவரை இந்த தாம்பத்திய உறவு அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த தாம்பத்திய உறவு என்பதை அந்த 12ஆம் பாவம் என்பது குறிப்பதால் அந்த பாவத்திலே சென்று அந்த செவ்வாயானவர் பலமிழந்து காணப்பட்டால் அதன் மூலமாக தாம்பத்திய உறவில் விரிசல் உண்டாகலாம் என்பதையும் அவர்கள் சூசகமாக சொல்லி இருக்கிறார்கள்.